அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என மாற்றியமைப்பு. முதல் நாளில் முதல் அமைச்சர் ஆணைக்கு இணங்க 1 கோடி மதிப்புள்ள குட்கா பொருள் எரிப்பு. திருச்சியில் 300 ரவுடிகள் அழைக்கப்பட்டு இனிமேல் சட்டவிரோத செயல் செய்தால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை. முதல் நாளே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள். இன்னும் பல ஆச்சரியமும் அதிசயமும் காத்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடி மாற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் காட்டப்படும் தீவிரம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதற்கட்டமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருக்கு பதிலாக அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற பொதுவான பெயரை சீரான முறையில் அமைத்திட அரசு உத்தரவிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த மாற்றமானது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதுடன் அரசு பேருந்துகளின் அடையாளத்தை மாநிலம் முழுவதும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த சீரமைப்பு பணிகள் மிகவும் துரிதமாக நடைபெற்று வருவதுடன் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த அரசு கொண்டுவரும் புதிய தொலைநோக்கு திட்டங்களின் தொடக்கமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சரின் நேரடி பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு அழிக்கப்பட்டன. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் புழக்கத்தை தமிழகத்தில் வேரோடு அறுக்க வேண்டும் என்பதில் அரசு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதற்கு இந்த நடவடிக்கை சான்றாகும். அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட வெளிப்படையான உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் சோதனை சாவடிகள் மற்றும் கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முறைப்படி அழிக்கப்பட்டது சமூக ஆர்வலர்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் திருச்சியில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஒரே நாளில் சுமார் 300 ரவுடிகள் மற்றும் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் நேரில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் யாரேனும் சட்டவிரோத செயல்களிலோ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தரும் பணிகளிலோ ஈடுபட்டால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அறிவுறுத்தப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கையானது குற்றவாளிகளுக்கு ஒரு தார்மீக அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு சாமானிய மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்துள்ளது. புதிய அரசின் முதல் நாளிலேயே அரங்கேறியுள்ள இத்தகைய பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் வரும் காலங்களில் தமிழகத்தின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என்பதை கட்டியம் கூறுகின்றன. குறிப்பாக மக்கள் நலனை மையமாக கொண்டு எடுக்கப்படும் முடிவுகள் ஒவ்வொன்றும் தற்போதைய சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. அரசின் வெளிப்படையான செயல்பாடும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி என்ற நிலையும் அதிகார வர்க்கத்திடமும் காவல்துறையிடமும் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக சீர்திருத்தங்கள் முதல் களப்பணி வரை அனைத்து நிலைகளிலும் வேகம் காட்டப்படுவது பொதுமக்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. இன்னும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்திருக்கின்றன என்ற நம்பிக்கையூட்டும் சூழலில் அரசு தனது அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கியுள்ளது. கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகிய துறைகளிலும் இதுபோன்ற அதிரடி மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பான சமூகச் சூழலை உறுதி செய்வதே இந்த அரசின் முதன்மை நோக்கமாக தெரிகிறது. தொடக்கத்திலேயே இவ்வளவு தீவிரமாகச் செயல்படும் அரசு வரும் காலங்களில் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் என்பதில்